அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 2024 ஆறாம் தவணை FWC பேப்பரில் 20வது கேள்வி வரைக்கும் பார்த்துக்கிறோம். சரியா? ஓகே, 21வது கேள்விக்கு போகும். 21வது கேள்வி. மாறா வெப்பநிலையில் விறைத்த பாத்திரம் ஒன்றில் கீழே தரப்பட்ட முதன்மை தாக்கம் நடைபெறுகின்றது. A கேஸ், 2B கேஸ், சக C கேஸ். சரியா? மாறா வெப்பநிலையில் விறைத்த பாத்திரம் ஒன்றில் இந்த தாக்கம் நடக்கலாம். சரியா? 2B கேஸ் சக C கேஸ். ஓகே, A கேஸ் தொடர்பாக 2 அரைவாழ்வு காலத்தின் பின்னர் தொகுதியின் மொத்த அமுக்கம் 7.5 பெஸ்கலில் அது P. சரியா? 7.5 P ஆக காணப்பட்டதெனின் ஆரம்பத்தில் A கேஸ் மாத்திரம் தொகுதியில் இருந்தபோது அமுக்கம் யாதுன்னு கேட்குறாங்க. சரி, இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டாக என்ன காணும்டா, இப்போ ஆரம்பத்தில் உள்ள அமுக்கம் என்னான்னு பார்ப்போம். ஆரம்பத்தில் உள்ள அமுக்கம் வந்து நான் வந்து A கேஸ்ட்டை நான் P நோட் எடுக்கிறேன். சரியா? ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்து உள்ளதை வந்து நான் P நோட் எடுக்கிறேன். அப்போ 2 அரைவாழ்வு காலத்தின் பின் அடுத்த பார்க்குறேன். நான் 2 அரைவாழ்வு காலத்தின் பின் அமுக்கம் என்னான்னு பார்க்குறேன். சரி, இது அவ்வளோத்தையும் பார்க்குறது நாங்கள் ஏன் இந்த அமுக்கத்தை வச்சு பார்க்குறோம்டா, இது ஒரு விரைத்த பாத்திரம்னு சொல்லிடுறதால. இங்கே பாருங்களேன், PV = nRT. இதில் அமுக்கம் கனவளவு மூல் RT தானே. இதில் வந்து மாறா வெப்பநிலைன்றதால T மாறாது, விரைத்த பாத்திரம்ன்றதால V மாறாது, அகிலவாயு மாறிலி மாறாது. ஆகவே P வந்து மூலுக்கு நேர்விகித சமனாக வரும். ஆகவே அதை வச்சு தான் நாங்கள் என்ன சொல்கிறோம், எங்களுக்கு வந்து மூல மாதிரியே அமுக்கத்தை வந்து இங்கே பயன்படுத்த இயலும். அதால தான் இப்போ ஆரம்பத்தில் P நோட்னு எடுத்தேன்டா 2 T½ போகிறோம். அப்படி பார்க்கக்குள்ள ஒரு அரைவாழ்வு காலத்துக்கு போகிறோம் P நோட் வந்து P நோட் பை 2 மாறும். ரெண்டாவது அரைவாழ்வு காலத்துக்கு போகிறோம் P நோட் பை 2 வந்து P நோட் பை 4 மாறப்போகுது. சரியா? அரைவாசி குறைஞ்சி கொண்டு போகும். ஆகவே 2 அரைவாழ்வு காலத்துக்கு போகிறோம் P நோட் பை 4 வரப்போகுது. சரியா? ஓகே, அப்போ ஆரம்பத்தில் பார்த்தாச்சு, இறுதியில் பார்த்தாச்சு. அப்போ பிரிஞ்சது எவ்வளோன்னு பார்ப்போம். சரியா? பிரிகைன்னு பார்த்தோம்னா எவ்வளோ வரும்? P நோட் பை 4. ஆகவே 3P நோட் பை 4 வரப்போகுது. 3P நோட் பை 4 வரப்போகுது. ஸோ இப்போ இதை வச்சு எங்களுக்கு என்ன காணலும்டா, 3P நோட் பை 4 இங்கே பிரிஞ்சாண்டா B கேஸுக்கும் A கேஸுக்கும் இடையிலான மூல் விகிதம் 1:2ன்றதால 3P நோட் பை 4 வந்து இங்கே வரக்கொள்ள 3P நோட் பை 2 வரப்போகுது. சரியா? இதுலேயே 2 மடங்கு வரும். C கேஸில் உருவாகிறது வந்து 3P நோட் பை 4 உருவாக போகுது. 3P நோட் பை 4 உருவாக போகுது. சரியா? ஓகே, இப்போ வந்து இது அவ்வளோத்தையும் கூட்டும். சரியா? கூட்டினால எப்படி வரும்? இங்கே பாருங்கள், கீழே 2 தானே. இதை வந்து லேசிக்கு நான் மேலே கீழே 2ஆல் பெருக்கிறேன். பெருக்கினாண்டா 6P நோட்னு வரப்போகுது. 6 3 9P நோட், ஒரு P நோட்டோட கூட்டினா 10P நோட். சரியா? ஆகவே 10P நோட் பை 4 வரும். சரியா? இதை சுருக்கினாண்டா 5P நோட் பை 2 வரப்போகுது. சரியா? ஓகே, இப்போ இவங்க சொல்லிய தரவை பார்ப்போம். இதில் 2 அரைவாழ்வு காலத்தின் பின்னர் தொகுதியிட மொத்த அமுக்கம் வந்து 7.5 P ஆக காணப்பட்டது. என்னன்னு அது அப்படி தானே. அப்போ வந்து நாங்கள் பார்த்திரோம் 2 அரைவாழ்வு காலத்தின் பின் நாங்கள் வந்து தொகுதியிட மொத்த அமுக்கத்தை வந்து நாங்கள் வந்து 5P நோட் பை 2, 10P நோட் பை 4 வந்துட்டு அதை வந்து 5P நோட் பை 2 சுருக்கிடும். சரியா? அப்போ இது எதுக்கு சமனாயிக்கும்? நாங்கள் இங்கே இவங்க தரவுல தந்திர 7.5 Pக்கு சமனாயிக்க போகுது. சரியா? ஆகவே இது எதுக்கு சமனாயிக்கும்? இது எதுக்கு சமனாயிக்கும்? 7.5 Pக்கு சமனாயிக்க போகுது. சரியா? ஓகே, அப்போ வந்து எங்களுக்கு வந்து அதை எடுக்கலாம். 5P நோட் பை 2 சமன் 7.5 P வந்து எப்படி போடலாம்? எனக்கு 15 கீழ் 2 போடலாம். 15 கீழ் 2 Pன்னு எடுக்கிறேன். அப்போ இதை வச்சு எனக்கு என்ன காணலாம்? P நோட் என்னான்னு காணலாம். சரியா? P நோட் என்ன வரும்? P நோட் சமன் 3P வரப்போகுது. சரியா? 3P வரப்போகுது. அப்போ இங்கே பாருங்கள், அப்போ A கேஸ் மாத்திரம் தொகுதியில் இருந்தபோது அமுக்கம் என்ன? P நோட் பெருமானம் 3P வருது. ஸோ 3P வர்றது வந்து செகண்ட் ஆன்சர் வருது. செகண்ட் ஆன்சர் சரியான ஆன்சராக வரும். 22வது கேள்வி.
எஸ் தொகுப்பிலும் பி தொகுப்பிலும் உள்ள மூலகங்கள் அல்லது அவற்றின் சேர்வைகள் தொடர்பான பின்வரும் கூற்றுக்களில் பொய்யானது எதுன்னு கேட்குறான். ஃபர்ஸ்ட் கூற்று, முதலாம் கூட்ட மூலகங்களில் அதி உயர் உருகுநிலை உடையது சீசியம் ஆகும். அந்த கூற்று சரி. சரியா? அதை எப்படி பார்க்குறா? உலோக பிணைப்பு வலிமையை வச்சு பார்ப்போம். உலோக பிணைப்பு வலிமைன்றது வந்து பிணைப்பில் ஈடுபடும் இலத்திரன்கள் எண்ணிக்கையின் கீழ் அயன் ஆரை அப்படின்னு வரப்போகுது. சரியா? ஓகே, அப்போ கூட்டத்தின் வழியே என்ன செய்யும்? ஆரை அதிகரித்து கொண்டு வரும். பிணைப்பில் ஈடுபடும் இலத்திரன்கள் பார்த்தோம்னா இறுதியோட்டு இலத்திரன்கள் எண்ணிக்கை வந்து கூட்டம் ஒன்று மூலகங்களுக்கு என்ன செய்யாது? மாறாது. ஆனால் அயன் ஆரை வந்து என்ன செய்யும்? கூட்டத்தின் வழியே கூடிக்கொண்டு வரும். ஆகவே சீசியத்துக்கு வந்து அயன் ஆரை அதிகமாகும். அப்போ அயன் ஆரை கூட்டினண்டா என்ன செய்யும்? உலோக பிணைப்பு வலிமை குறையும். உலோக பிணைப்பு வலிமை குறைஞ்சண்டா என்ன செய்யும்? உருகு நிலை குறைய போகுது. சரியா? அப்போ அப்படி வச்சு தான் பார்ப்போம். அப்போ அதி உயர் உருகு நிலை உடையதுன்றது பில, அதி குறைந்த உருகு நிலை உடையதுன்றது வரும். சரியா? ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் கூற்று பில. ரெண்டாவது பார்ப்போம். கூட்டம் 2 கார்பனேட்டுகளில் பெர்லியம் கார்பனேட் தவிர்ந்த ஏனையவை எதுவும் நீரில் கரையும் தகவற்றவை. அந்த கூற்று சரி. சரியா? பெர்லியம் கார்பனேட் மட்டும்தான் கூட்டம் 2 மூலகங்களில் வந்து என்ன செய்யும்? நீரில் கரையக்கூடியது. சரியா? மெக்னீசியம் கார்பனேட் ஆகிக்கலாம், கால்சியம் கார்பனேட் ஆகிக்கலாம், ஸ்ட்ரோன்சியம் கார்பனேட் ஆகிக்கலாம், பேரியம் கார்பனேட் ஆகிக்கலாம். எல்லாமே என்ன செய்யாது? நீரில் கரையாது. பெர்லியம் கார்பனேட் மட்டும்தான் நீரில் கரையக்கூடியது. சரியா? ஓகே, அப்போ அந்த கூற்று என்ன சரியாக வரும். அடுத்த மூணாவது, போரோன் ஆனது வலைப்பின்னல் கட்டமைப்பு காரணமாக அது சார்ந்த கூட்டத்து மூலகங்களிடையே மிக உயர் உருகுநிலையை கொண்டிருக்கும். அந்த கூற்றும் சரி. சரியா? கிட்டத்தட்ட உருகுநிலையை பார்த்தோம்டா போரோனுக்கு வந்து கிட்டத்தட்ட 3300 பாகை செல்சியஸ் ஆகிக்கும். அடுத்த ஆவர்த்தனத்தில் வர அலுமினியத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 660 பாகை செல்சியஸாக தான் இருக்க போகுது. சரியா? 660 பாகை செல்சியஸாக தான் இருக்க போகுது. இப்படி உருகுநிலை அசாதாரண உயர்வாக காணப்பட்டது காரணம் வந்து இந்த வலைப்பின்னல் பங்கீட்டு சேர்வையாக காணப்பட்டதால். சரியா? ஓகே, அடுத்தது இன்னொரு விஷயம் என்னாண்டா, இந்த போரோன் வந்து 4ஆம் கூட்டத்து மூலகம் சிலிக்கனோட மூளைவிட்ட தொடர்பு காரணமாக தொடர்பாக கொண்டிருக்கும். சரியா? ஓகே, அப்போ சிலிக்கண்ட என்னென்ன பண்புகள் இருக்கோ அது போரோனும் காட்டக்கூடியவர். சரியா? ஓகே, அடுத்தது அப்போ பி கூற்றம், மூணாவது கூற்றம் சரி. நாலாவது பார்ப்போம். மிஸ்டேக் போட்டு விட்டுட்டேன். இங்கே நீங்கள் வந்து 2300 பாகை செல்சியஸ்னு தான் வருமே. 2300 பாகை செல்சியஸ்னு வரும். அடுத்த நாலாவது, பொட்டாசியத்தின் மேல் ஆக்சைட்டில் KO2 ஒக்சிஜனின் ஒட்சியேற்ற எண் -1,0 ஆகும் அப்படின்னு சொல்லி. சரி, பார்ப்போம். இங்கே பொட்டாசியம் பெராக்சைடு, அடுத்தது சோடியம் பெராக்சைடு, அதில் ஒக்சிஜன்ட ஒக்சியேற்ற நம்பர் பார்த்தோம்டா உறுதியானது. ஒக்சிஜன் ஒக்சியேற்ற நம்பரை பார்த்தோம்டா -1 மட்டும் வரப்போகுது. அடுத்தது பொட்டாசியத்தில் சூப்பர் ஆக்சைடை பார்த்தோம்டா ஐட ஒக்சிஜன் ஒக்சியேற்ற நம்பர் வந்து -1,0 வரும். சரியா? -1,0 வரப்போகுது. சரியா? அப்போ அப்படி பார்த்தோம்னா KO2 ஒக்சிஜன் ஒக்சியேற்ற எண் -1,0 அந்த கூற்றம் சரியாக வரும். அடுத்தது அஞ்சாவது வந்து கூட்டம் 17 மூலகங்களில் இலத்திரன் ஏற்றல் வெப்ப உள்ளுறை பெருமானம் கூடிய மறையானது குளோரின் ஆகும். அந்த குற்றம் சரி. சரி, அந்த தொடரில் வந்து நாங்கள் இதுக்கு முதலே பார்த்துக்கிறோம். இலத்திரன் ஏற்ற வெப்ப உள்ளுரை பார்க்கக்குள்ள அதில் வந்து குளோரின் வந்து மறையில் வந்து பெரிய பெருமானம் வரும். அடுத்தது ஃப்ளோரின் வருவார், சல்ஃபர், ஆக்சிஜன், சிலிக்கன், கார்பன், ஹைட்ரஜன், பாஸ்பரஸ், லித்தியம் வருவார், அடுத்த சோடியம் வரும், பொட்டாசியம், அலுமினியம், போரோன், அதுக்கப்புறம் நேரில் கூடி கூட போகும். சரியா? சோடியம், கால்சியம் அப்படி போகும். சரியா? சரி, நைட்ரஜன், கால்சியம்ட்டு போகுது. சரியா? அப்போ இது அவ்வளோ என்ன மறையில் கூடி கொண்டு வரும், இதுக்கு அங்கெல்லாம் நேரில் கூடி கொண்டு போகும். சரியா? ஓகே, அப்போ அப்படி பார்த்தோம்னா குளோரினுக்கு வந்து அதிகமாக வரும். அப்போ அஞ்சாவது கூற்று சரி. அப்போ அப்படி வர்றது வந்து ஃபிஃப்த் ஆன்சரும் சரி. அப்போ இங்கே பொய்யானதுன்னு வர்றது வந்து 1வது கூற்று மட்டும்தான். சரி, 23வது கேள்வி. பின்வரும் 3 சமநிலை தாக்கங்களையும் கருதுக. இதில் வந்து 3 சமநிலை தாக்கங்கள் தந்துட்டு அதில் வந்து
சமநிலை மாறிலிகளும் தந்திக்கிறாங்க. சரியா? K1 K2 K3. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க K1 K2 K3க்கு இடையிலான சரியான தொடர்பு என்னான்னு கேட்குறாங்க. சரியா? ஓகே. இப்போ நான் வந்து என்ன செய்வோம்டா, இது வந்து லாஸ்ட்டாக உள்ள தாக்கம்ட்டு சமநிலைன்னு எடுப்போம். அப்போ இது ரெண்டையும் வச்சு எங்களுக்கு வந்து இதை தொகுக்கேலுமான்னு பார்த்தோம்டா. சரியா? இங்கே பாருங்கள், இதில் வந்து மேலே உள்ள சமநிலை தாக்கங்களில் உள்ள ஒரு சேர்வை குறையுது. அதுதான் என்ன? எமோனியா குறையுது. சரியா? எமோனியா குறையுது. அப்போ இங்கே வந்து எமோனியா வராமல் நான் வந்து இதை வந்து ஒழுங்குபடுத்தினா சரி. சரியா? ஒழுங்குபடுத்தி பார்ப்போம். இப்போ என்ன செய்கிறேன்டா, நான் என்ன செய்கிறேன்டா, இங்கே 4 NH3 கேஸிக்கு தானே. அப்போ வந்து இதை வந்து என்ன செய்கிறேன், 2ஆல் பெருக்கி இதுலேருந்து இதை கழிச்சிடறேன். சரியா? அப்போ அப்படி செஞ்சேன்டா NH3 கேஸ் போய்ட்டுரும். அதுக்கப்புறம் நான் வந்து மற்றதை வந்து ஒழுங்குபடுத்துவேன். சரியா? ஓகே. அப்போ வந்து நான் ஃபஸ்ட்டாக 2ஆல் பெருக்கிறேன். சரியா? 2ஆல் பெருக்க போகிறேன். இதை 2ஆல் பெருக்கினேன்டா 4 NH3 கேஸ், 4 NH3 கேஸ், அதோட 2 N2 கேஸ், 3 H2 கேஸ் வந்து 6 H2 கேஸாக மாறப்போகுது. சரியா? 6 H2 கேஸ்னு மாறப்போகுது. சரி, இப்போ மாறிலிக்கு என்ன நடக்கும்? மாறிலிக்கு என்ன நடக்கும்னு பார்த்தோம்டா, மாறிலி வந்து 2ஆல் பெருக்கினேன்டா மாறிலி வந்து வர்க்கிக்கப்படும். சரியா? ஆகவே K1 வர்க்கமாக மாறப்போகுது. K1 வர்க்கமாக மாறும். சரியா? ஓகே. இப்போ அடுத்தது என்ன? இப்போ வந்து நான் இந்த தாக்கத்துக்கு வந்து நான் தாக்கம் 1 எடுக்கிறேன். சரியா? இந்த தாக்கத்துக்கு நான் தாக்கம் 2 எடுக்கிறேன். சரியா? ஓகே. அப்போ இங்கே வந்து நாங்கள் வந்து அமோனியா கேஸ் இல்லாமல் ஆக்கிறதுக்கு வந்து 2லேருந்து 1 கழிச்சிட்டேன் நான். சரியா? 2லேருந்து 1 கழிச்சிட்டேன். சரியா? கழிச்சாலும் என்ன செய்யும்? அமோனியா கேஸ் கேன்சல் ஆகும். அடுத்தது அதுக்கப்புறம் பார்ப்போம். 5 O2 கேஸ் வரப்போகுது. சமநிலை 4 NO கேஸ், 4 NO கேஸ் சக 6 H2O கேஸ் கழிப்படும். என்ன? 2 N2 கேஸும் 6 H2 கேஸும். 2 N2 கேஸ் சக 6 H2 கேஸ். இதுவும் மைனஸ்னு வரப்போகுது. சரியா? ஓகே. அப்போ அப்படி பார்த்தோம்டா, இந்த 2 N2 கேஸையும் 6 H2 கேஸையும் இங்கே எடுத்து வந்தோம்டா இந்த தாக்கம் வரும். சரியா? ஓகே. இப்போ நான் வந்து கழிச்சோம்னா, கழிச்சதுக்கு வந்து நாங்கள் என்ன போடணும், ஒரு சமநிலை மாறிலியை வந்து ஒரு தாக்கத்தை வந்து சமநிலை தாக்கத்தை வந்து கழிக்கக்குள்ள சமநிலை மாறிலிகள் வந்து வகுக்கப்படும். சரியா? அப்போ 2லேருந்து 1 தான் கழிச்சிடும். ஆகவே K2 கீழ் K1 வர்க்கண்டு வரும். சரியா? K2 கீழ் K1 வர்க்கண்டு வரப்போகுது. இது எதுக்கு சமனாயிக்கும் பாருங்க, இந்த தாக்கமும் சமன். ஆகவே K2 கீழ் K1 வர்க்கம்ன்றது K2 கீழ் K1 வர்க்கம்ன்றது K3க்கு சமனாயிக்கும். சரியா? அப்போ நான் இதை இன்னும் கொஞ்சம் ஒழுங்குபடுத்தினா என்ன வரும்? K2 சமன் K3 K1 வர்க்கம்னு வரப்போகுது. K3 K1 வர்க்கம்னு வரப்போகுது. ஆகவே இதுக்கு வந்து சரியான தொடர்பாக வருது. ஃபர்ஸ்ட் ஆன்சர் வந்து சரியான தொடர்பாக வருது. ஓகே. 24வது கேள்வி பார்ப்போம். இதில் வந்து CO2 HCOOH HCN HCHO என்பவற்றில் உள்ள கார்பன் அணுவின் மின்னெதிர்த்தன்மையின் இறங்கு வரிசையை கேட்குறாங்க. சரியா? ஓகே. இப்போ ஃபஸ்ட்டாக பார்ப்போம். CO2 இதில் CO2 கட்டமைப்பு எப்படி வரும்? டபுள் புண்டோ இப்படி வரப்போகுது. அடுத்தது HCOOH இது எப்படி வரும்? HCOOHன்னு வரப்போகுது. அடுத்தது வந்து HCN ஹைட்ரஜன் சயனைடு. இது வந்து HCN அப்படி வரும். அடுத்தது HCHO வருது, ஃபார்மால்டிஹைடு. HCHO HCOOH வரும். சரியா? ஓகே. இப்போ மின்னெதிர்த்தன்மை பார்க்கக்குள்ள ஃபஸ்ட்டாக பார்ப்போம், கலப்பை பார்ப்போம். சரியா? கலப்பை பார்ப்போம். கலப்பில் SP வந்து SP2 விட கூட, SP2க்கு SP3 விட கூட, அப்படி தான் வரும். ஆகவே இங்கே கார்பன்டை வந்து பார்த்தோம்னா இங்கே வந்து வருது SP வரும், இங்கே வந்து SP2 வரும், இங்கேயும் SP வரும், இங்கேயும் SP2 வரும். சரியா?
ஓகே, அப்போ இதை வச்சு எங்களுக்கு வந்து என்ன முடிவுக்கு வரலாம்? CO2டையும் HCN-டையும் மின்னெதிர்த்தன்மை உயர்வு, HCOOH-டையும் HCHO-டையும் ஒப்பிடக்கூடாது. ரெண்டாவது பார்ப்போம், மைய அணுக்கு ஏற்றமிகாண்டு. மைய அணுக்கு ஏற்றமிகா இல்லை, அப்போ அதை வச்சு பார்க்கலாம். அடுத்தது பார்ப்போம் ஒட்சியேற்ற நம்பரை பார்ப்போம். கார்பனோட ஒட்சியேற்ற நம்பர் என்ன வரும்? கார்பனுக்கு வந்து ஆக்சிஜனை விட மின்னெதிர்த்தன்மை குறையும். ஆகவே கார்பனுக்கு வந்து என்ன வரப்போகுது? +4 வரும். அதே மாதிரி எங்களுக்கு வந்து +4 வரும். அடுத்தது வந்து பார்ப்போம், இங்கே HCOOH வந்து கார்பன் ஆக்சிஜன் அது ரெண்டையும் பார்த்தோம்னா கார்பனுக்கு வந்து +2 வரும். ஹைட்ரஜனோட பார்த்தோம்னா இங்கே வந்து +2 வரப்போகுது. அதோட இங்கே வந்து ஆக்சிஜன் இங்கனைக்கு இன்னொரு டிக்கு, ஆகவே இங்கே +3 வரும். ஹைட்ரஜனோட பார்க்கக்குள்ள கார்பனுக்கு -1 வரும். ஆகவே +2 வரப்போகுது விளைவாக. இங்கனைக்கு வந்து கார்பன் நைட்ரஜனை பார்க்கக்குள்ள கார்பனுக்கு வந்து +3 வரும். ஹைட்ரஜனோட பார்க்கக்குள்ள -1 கழிப்படும். ஆகவே +2 இங்கனைக்கும் வரப்போகுது. இங்கே வந்து HCOOH அதில் பார்த்தோம்னா என்ன, கார்பன் ஆக்சிஜனை பார்க்கக்குள்ள +2 வரும். ஹைட்ரஜன் 2க்கு, ஆகவே 0 வரப்போகுது. சரியா? ஓகே, அப்போ இதை வச்சு எங்களுக்கு வந்து முடிவுக்கு வரலாம். என்ன, கலப்பில் வந்து HCN CO2 ரெண்டுக்குமே SPன்றதால ரெண்டுக்கும் அங்கே மின்னெதிர்த்தன்மை சமன் ஆயிடுச்சு. ஆனால் அது அடுத்த ஸ்டெப்பில் வந்து ஒட்சியேற்ற நம்பர் வந்து ப்ளஸில் எதுக்கு கூடயோ அதுக்கு வந்து மின்னெதிர்த்தன்மை அதிகமாகிக்கும். அப்போ அப்படி பார்த்தோம்னா CO2க்கு வந்து என்ன, CO2க்கு நல்லாவே மின்னெதிர்த்தன்மை அதிகமாக வரும். ரெண்டாவது வந்து HCNக்கு அதிகமாக வரப்போகுது. மூணாவது யாருக்குன்னு பார்த்தோம்னா +2 0 ரெண்டையும் வச்சு பார்த்தோம்னா +2க்கு கூட, ஆகவே HCOOH வரும். அதுக்கப்புறம் HCHOக்கு வரப்போகுது. அப்போ இதுதான் சரியான தொடர்பு வரும். CO2 HCN HCOOH HCHO அப்படி வர்றது வந்து 4th ஆன்சர் சரியாக வருது. சரியா? 4th ஆன்சர் சரியாக வருது. 25வது கேள்வி, X எனும் சேதன சேர்வை பின்வரும் அவதானிப்புகளை கொடுத்தது. தொலனின் சோதனை பொருளுடன் வெள்ளியாடியை தொற்றுவித்தது அப்படின்னு. சரி, இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்தே பார்த்துக்கொண்டு போவோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல என்ன சொல்கிறாங்க? தொலனின் சோதனை பொருளோட வெள்ளியாடியை கொடுத்துச்சான். சரியா? வெள்ளியாடியை கொடுக்கறதுல பார்த்தோம்னா என்னென்ன வரும்? தொலனின் சோதனை பொருளோட ஆல்டிஹைட் வருவார், அதோட அமில ஹைட்ரஜனை கொண்ட அல்கைன் வருவார். இங்கே வந்து வெள்ளி ஆடின்னு சொல்லி ரெசிட்டியும் எங்களுக்கு இதையும் எடுக்கல. இது வந்து ஒரு வெள்ளை நிற வீழ்படிவாக தான் வருமே. சரியா? அது சுட்டியும் அதையும் எடுக்கல எங்களுக்கு. சரி, அப்போ எல்டிஹைட் மட்டும்தான் இங்கே வரேண்ட ஒரே ஆப்ஷனாக வரலாம். அடுத்தது ரெண்டாவது கூற்றில் சொல்கிறாங்க, ரெண்டாவது கூற்றில் Br2 எக்வஸின் செம்மஞ்சள் நிறத்தை நீக்கமடைய செய்தது அப்படின்ட்டு. அதுக்கு வந்து ஒரே ஆப்ஷனாக என்ன வரும்? ஃபீனோல் தான் வரப்போகுது. சரியா? ஃபீனோல் தான் இதுக்கு ஒரே ஆப்ஷனாக வரும். சரியா? என்ன செய்யும்? இது வந்து ஃபீனோலில் வந்து Br2 எக்வஸ் போட்டோம்னா இங்கே வந்து 3 இடங்கள்லையும் புரோமின் சேர்ந்து இது ஒரு வெள்ளை நிற வீழ்படிவை தொற்று வச்சோம். சரியா? ஓகே, அப்போ அப்படி பார்த்தோம்னா Br2 எக்வஸின் செம்மஞ்சள் நிறத்தை நீக்கும்ன்றது அந்த கூற்றும் எதுக்கு பொருந்தது? ஃபீனோலுக்கு பொருந்தது. அடுத்தது மூணாவது, ஃபீலிங்கின் கரைசல் சேர்த்த போது செங்கட்டை சிவப்பு நிற வீழ்படிவு தோன்றவில்லை அப்படின்னு சொல்லி. சரி, ஃபீலிங்கின் கரைசல் போட்டாண்டா செம்மஞ்சள் நிற வீழ்படிவு தோன்றலை. அப்போ அப்படி பார்த்தோம்னா ஃபீலிங்கின் கரைசலுக்கு வந்து வீழ்படிவை கொடுக்கக்கூடியது வந்து எல்டிஹைட் மட்டும்தான். எல்டிஹைட் மட்டும்தான். சரியா? எல்டிஹைட் மட்டும்தான் வருவார். ஆகவே செம்மஞ்சள் நிற வீழ்படிவை வந்து கொடுக்கலண்டா எல்டிஹைட் வரக்கூடாது. சரியா? எல்டிஹைட் வரப்படா. அதோட பென்சால்டிஹைட் வந்து என்ன ஒரு எல்டிஹைட் வகையாக காணப்பட்டாலும் அது என்ன செய்யாது? செம்மஞ்சள் நிற வீழ்படிவை கொடுக்காது. சரியா? அப்படி பார்த்தா எங்களுக்கு வந்து பென்சால்டிஹைடையும் எங்களுக்கு வந்து என்ன வாரண்ட எடுக்க இயலும். சரியா? ஓகே, இப்போ வந்து எக்ஸாக இருப்பதற்கு பொருத்தமான சேர்வை என்னான்னு பார்ப்போம் இந்த 3 க்ளூவையும் வச்சு. சரியா? ஃபர்ஸ்ட்டுக்கு போவோம். ஃபர்ஸ்ட்டில் வந்து ஒரு எனிலீனோட என்ன எல்கின்ற ஒரு கூட்டம் ஒன்று சேர்ந்து. சரி, ஓகே, இங்கே செம்மஞ்சள் நிறத்தை நீக்கமடைய செய்தது அப்படின்னு ரெண்டாவது கூற்றில் தந்திருந்தால கட்டாயம் இங்கே வந்து என்ன வந்திக்கணும்? ஃபீனோல் ஒன்று வந்திக்கணும். ஆக இங்கே ஃபீனோல் வராதால எங்களுக்கு ஃபர்ஸ்ட் கூற்றை எடுக்கலாம்.
ஃபர்ஸ்ட் இதை வந்து ஆன்சர் வந்து எடுக்கலாம். செகண்டை பார்ப்போம். செகண்டில் வந்து ஃபீனோல் வந்து அது ஓகே. அடுத்தது வந்து செங்கட்டி சிவப்பு மூணாவது இதில் பார்த்தோம் தானே. மூணாவது பாயிண்டில் என்ன, ஃபீலிங்கின் கரைசலை சேர்க்கக்கூட செங்கட்டி சிவப்பு நிற வீழ்படி தோன்றல. ஆகவே அங்கே வந்து ஒரு என்ன எல்டிஹைட் வரையலாம். எல்டிஹைட் வரக்கூட. அப்போ ஆனால் ரெண்டாவதுல வந்து எல்டிஹைட் வந்திக்கு, ஆகவே அதையும் எடுக்கலாம். மூணாவதுலேயும் எல்டிஹைட் வந்திக்கு, அதையும் எடுக்கலாம். நாலாவதுல வந்து ஃபீனோல் வந்திக்கு. ஆனால் தொலனின் சோதனை பொருளோட வெள்ளியாடியை தொற்றுவிச்சிடன்ற அந்த கூற்றை வந்து திருப்திப்படுத்தலை. சரியா, தொலனின் சோதனை பொருளோட வெள்ளியாடியை வந்து தொற்றுவிச்சிடன்ற அவனுக்கு எல்டிஹைட் வந்திக்கணும். ஆகவே அது வந்து வரல. ஸோ அதை எடுக்க இயலா. அடுத்தது அஞ்சாவதுல வந்து பாருங்கள், எல்லாத்தையும் இது வந்து திருப்திப்படுத்துது. அஞ்சாவதுல பாருங்கள் ஃபீனோல் வருது. ஆகவே இது என்ன செய்யும், Br2 எக்வஸ்ட்டு செம்மஞ்சள் நிறத்தை வந்து நீக்கமடைய செய்யும். அடுத்தது வந்து தொலனின் சோதனை பொருளோட வெள்ளியாடிய தொற்றுவீச்சும் ஏன்டா அதில் வந்து ஒரு எல்டிஹைட் வந்து இருத்தால. மூணாவது பாருங்கள், ஃபீலிங் கரைசல் சேர்க்கக்கொள்ள செங்கட்டி சிவப்பு நிற வீழ்படிவு தோன்றலை. சரியா, செங்கட்டி சிவப்பு நிற வீழ்படிவு வந்து எதுக்கு தோன்றாது, பென்சால்டிஹைடியே தோன்றாது. சரியா, அப்போ அப்படி பார்த்தோம்னா அஞ்சாவது கூற்று எல்லாத்தையுமே பூர்த்தி செய்யுது. ஸோ அஞ்சாவது கூற்றை சரியாக எடுக்கலாம். சரியா, ஓகே. சரி, 26வது கேள்வியை பார்ப்போம். சரியா, ஓகே. பின்வரும் இரு தாக்கங்களின் டெல்டா ஜி தீட்டா பெருமானங்கள் அவற்றுக்கு எதிரே தரப்பட்டுள்ளன. சரியா, ஓகே. இப்போ தாக்கம் ஒன்று டெல்டா ஜி தீட்டா பெருமானம் நேரில் ப்ளஸில் தந்திடுறாங்க. தாக்கம் 2 டெல்டா ஜி தீட்டா பெருமானம் மைனஸில் தந்திடுறாங்க. சரியா, ஓகே. இப்போ மேற்படி இரு தாக்கங்களையும் கருத்தில் கொண்டு கீழே உள்ள கூற்றுக்களில் சரியான கூற்றை தெரிவு செய்க. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் கூற்றுக்கு போவோம். தாக்கங்கள் 1, 2 இரண்டும் எண்திறப்பி அதிகரிப்புடன் நிகழ்வனவாகும். சரி, இப்போ பாருங்களேன். இப்போ இங்கே திணிவு உண்டு ஒரே ஒரு சேர்வை கொண்டிருது. ஒரு சேர்வை வந்து 2 சேர்வையாக பிரிஞ்சு. ஆகவே டெல்டா எஸ்டீட்டா நான் பார்க்கக்குள்ள வந்து சுதந்திரத்தன்மை இல்லாட்டி சுயாதீனத்தன்மை அதிகரித்த கொள்ள என்ன செய்யும், டெல்டா எஸ்டீட்டா வந்து அதிகரிக்க போகுது. சரியா, ப்ளஸில் கூடும். ஆகவே இங்கே வந்து ஒரு சேர்வை வந்து 2 சேர்வையாக மாறிடுறதால இது வந்து என்ன செய்யும், இதில் வந்து டெல்டா எஸ் வந்து எப்படி வரும், ப்ளஸில் வரும். சரியா, டெல்டா எஸ் வந்து ப்ளஸில் வரப்போகுது. இதுலேயும் அதோடைய பார்ப்போமே, டெல்டா எஸ் இதில் எப்படி வரும், இங்கே பாருங்கள் 2 வாயுக்கள் வந்து ஒரு வாயுவாக மாறி. ஆகவே இதில் வந்து சுயாதீனத்தன்மை குறைஞ்சி. ஆகவே இங்கே மைனஸ் வரும் இருக்குது. சரியா, ஓகே. அப்போ அப்படி பார்த்தோம்னா இரண்டும் என்திரப்பி அதிகரிப்புடன் நிகழ்வனமாகுமா, இல்லை, ஒன்றாவது மட்டும்தான் என்திரப்பி அதிகரிப்போடு நிகழக்கூடியது. சரியா, ஆகவே ஃபர்ஸ்ட் கூற்றுனா பிழை. ரெண்டாவதுல தாக்கம் 2 அகவெப்பத்துக்குரியதாகும். சரியா, அது எப்படி பார்ப்போமே. டெல்டா ஜி சமன் டெல்டா ஹெச் மைனஸ் டி இன்ட்டு டெல்டா எஸ். அப்போ நான் இங்கே டெல்டா ஹெச் எழுவாய் மாத்துறேன், டெல்டா ஜி சக டி இன்ட்டு டெல்டா எஸ்ன்னு வரும். டெல்டா ஜி உங்களுக்கு தெரியும் என்ன, மைனஸில் வருது. ஆகவே மைனஸை நான் இங்கே போட்டுறேன். சரியா, ப்ளஸ் டீட வந்து வெப்பநிலை எப்பயும் ப்ளஸ் தர டெல்டா எஸ் வந்து இங்கே மைனஸில் வருது. சரியா, டெல்டா எஸ் இங்கே மைனஸில் வரப்போகுது. ஆகவே இங்கே வந்து ப்ளஸ்ஸும் மைனஸும் எப்பயுமே என்ன மைனஸ் தான் வரும். அந்த மைனஸும் ப்ளஸ்ஸும் சேர்ந்தண்டா மைனஸ் தான் வரப்போகுது. ஆகவே மைனஸ் மைனஸ் தான் வரும். ஆகவே இது வந்து எப்படி, டெல்டா ஹெச் வந்து புறவெப்ப தாக்கமாக தான் வரும். சரியா, அகவெப்ப தாக்கமாக வராது. சரியா, ஓகே. அதே மாதிரி 4வது கேள்வியும் இதோடய சேர்த்து பார்ப்போம். சரியா, 4வதுல என்ன சொல்லிக்கு, தாக்கம் உண்டு ஒரு புறவெப்ப தாக்கம் ஆகும். சரியா, ஓகே. அப்போ வந்து நான் இந்த சமன்பாடை வந்து மறுக்கணும் இங்கே அப்ளை பண்ணுறேன். சரியா, இங்கே டெல்டா ஹெச் வந்து தான் காணணும், டெல்டா ஜி வந்து ப்ளஸில் வந்தீங்க அதோட ப்ளஸ் டீட ப்ளஸ் தர டெல்டா எஸ் வந்து இங்கே ப்ளஸில் வந்தீங்க. சரியா, ஓகே. அப்போ இங்கே வந்து டெல்டா எஸ் ப்ளஸில் வரும், அந்த ப்ளஸ்ஸும் சேர்ந்தா ப்ளஸ் தான் வரப்போகுது. சரியா, ஓகே. இங்கே டெல்டா ஹெச் வந்து என்ன செய்யும், எப்போதுமே ப்ளஸ்லேயே வரும். சரியா, வெப்பநிலை கூட்டினதுக்கோ குறைஞ்சதுக்கோ ரெண்டுக்குமே என்ன டெல்டா ஹெச் வந்து ப்ளஸ்லேயே வரப்போகுது. சரியா, ஓகே. அப்போ அப்படி வரதால எங்களுக்கு வந்து தாக்கம் ஒன்றிட வந்து அகவெப்ப தாக்கமாக வரும். ஸோ 4வது ஆன்சர் பிழையாகும். ஓகே, அடுத்தது 3வதுக்கு வருவோம். 3வதுல வந்து என்ன சொல்லிக்கு, Fe2O3 solid 3 CO கேஸ் Fe solidaகவும் 3 CO2 கேஸாகவும் மாறுது. இதில் வந்து பாருங்கள், Fe2O3 solid 1 மோல் வந்தீங்க. சரியா, 3 CO சேர்ந்தீங்க. இங்கே வந்து
O2 கேஸ் வந்து ரெண்டுலையும் கேன்சல் ஆகிக்கு சரியா. இப்போ என்ன நடந்துக்கிண்டா முதலாம் சமன்பாடு வந்து 2ஆல் வகுக்கப்பட்டு ரெண்டாவது சமன்பாடு என்ன செஞ்சிக்கு 2ஆல் பிரிஞ்சு 3ஆல் பெருக்கப்பட்டு சரியா. ஓகே இப்போ வந்து நாங்கள் இதை செய்வோமே. மூணாவதுல என்ன செய்யுது முதலாவது சமன்பாடு வந்து 2ஆல் வகுக்கப்பட்டு சரியா. அப்போ டெல்டா ஜி பெருமானம் எப்படி மாறும்? இது வந்து 660 கிலோ ஜூல் மூல் -1 மாறப்போகுது டெல்டா ஜி சரியா. ஓகே ரெண்டாவதுல வந்து எப்படி மாறிக்கு? ரெண்டாவது வந்து எப்படி மாறிக்கு? இங்கே வந்து 2ஆல் பிரிக்கப்பட்டு 3ஆல் பெருக்கப்பட்டிக்கு 2ஆல் பிரிக்கப்பட்டு 3ஆல் பெருக்கப்பட்டிக்கு. ஆகவே கிட்டத்தட்ட -900 கிலோ ஜூல் மூல் -1 வரப்போகுது சரியா. ஓகே அப்போ இது ரெண்டு சமன்பாடு. நான் இந்த தாக்கத்தை வந்து எழுதல மறுக்கணும், நீங்கள் எழுதி கூட்டி பாருங்கள் சரியா. ரெண்டும் ஒரே மாதிரி தான் வரும். அப்போ அப்படி வந்தாண்டா -240 பெருமானம் வரும். இது ரெண்டு சமன்பாட்டையும் கூட்டினாண்டா -240 கிலோ ஜூல் மூல் -1 வரப்போகுது. ஸோ இதுக்கு வந்து சரியான ஆன்சர் வந்து வருது, தேர்ட் ஆன்சர் தான் வருது. ஸோ தேர்ட் ஆன்சர் சரி. ஃபிஃப்த் ஆன்சர் வந்து அதே தாக்கத்தை தந்துட்டு டெல்டா ஜி டீட்டா வந்து +240 வரும்ன்றாங்க. அந்த கூற்று பிள்ளை சரியா, அந்த கூற்று பிள்ளையாக வரும். ஸோ இதுக்கு வந்து சரியான ஆன்சர் தேர்ட் ஆன்சர். இருபத்தி ஏழாவது கேள்வி இங்கே பாருங்க. கந்தகம் மற்றும் அதன் சில சேர்வைகள் பற்றிய பின்வரும் கூற்றுக்களில் தவறானது எதுன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் கூற்று NaOH செக்வஸுடன் கந்தகம் அடையும் தாக்கம் இருவழி விகார தாக்கமாகும். சரி இப்போ கந்தகத்தோட NaOH செக்வஸ் தாக்கத்தை பார்த்தோம்டா என்ன வரும்? Na2S வரப்போகுது, அதோட Na2S2O3 வரும் சரியா. இங்கே வந்து -2 ஒற்றையற்ற நம்பர், இங்கே வந்து +2 வரப்போகுது சரியா. இங்கே வந்து சல்ஃபர் வந்து 0. ஆகவே இங்கே வந்து செல்லேற கூற்று வந்து இருவழி விகாரத்துக்கு உட்படும்ன்றது வந்து சரியான கூற்றாக வரும். அடுத்த ரெண்டாவது, களிக்கந்தகம் கூழ்கந்தகம் என்பன கந்தகத்தின் பளிங்குருவற்ற இரு பிரித்திருப்பங்கள் ஆகும். பாருங்கள இங்கே பளிங்குரு அற்ற கந்தகத்தில் நான் வந்து 3 பார்ப்போம் சரியா. ஒன்று என்ன? பிளாஸ்டிக் கந்தகம், பிளாஸ்டிக் அல்லது களிக்கந்தகம்னு சொல்லுவோம் சரியா. அடுத்தது பார்ப்போம் கூழ்கந்தகம் பார்ப்போம். மூணாவது பார்ப்போம் கந்தகப்பால் சரியா. இந்த 3 வகையான என்ன கந்தக வகைகளை வந்து பார்ப்போம் இங்கே பளிங்குருவற்ற கந்தகத்தில். அதே மாதிரி பளிங்குருவான கந்தகத்தில் வந்து 2 பார்ப்போம் மெயினாக, சாய் சதுர கந்தகமும் ஒரு சரிவு கந்தகம் சரியா. ஓகே அப்போ இங்கே சொல்லிடுற மாதிரி களிக்கந்தகம் கூழ்கந்தகம் என்பன கந்தகத்தில் பளிங்குருவற்ற இரு பிற திருப்பங்கள்ன்றது வந்து என்ன சரியாக வரும். அடுத்த மூணாவது வந்து H2SO3 ஆனது அறை வெப்பநிலையில் மிகவும் உறுதி குறைந்தது என்பதால் SO2 H2O ஆக பிரிகை அடையும். அந்த கூற்று சரியா. H2SO3ன்றது எப்படியானதுண்டா? H2SO3ன்றது இது ஒரு மென்னமிலம் சரியா. இது ஒரு மென்னமிலம். இது வந்து ஒட்சியேற்றப்படும் இல்லாட்டி தாழ்த்தவும் படும் சரியா. ஒட்சியேற்றியாகவும் தொழிற்படும், தாழ்த்தியாகவும் தொழிற்படும். அதை வந்து இதில் வந்து உப்பு தான் உறுதியானதாக காணப்படும். உதாரணமாக Na2H2O3 அப்படியான உப்புகள் தான் என்ன செய்யும்? உறுதியானதாக காணப்படும். H2SO3 வந்து என்ன அறை வெப்பநிலையில் வந்து உறுதி அற்றது சரியா. இது உறுதி அற்றதுன்றதால இது எப்படி பிரிகை அடையும்டா? இது வந்து எப்படி பிரிகை அடையும்டா? சல்ஃபராகவும் SO2 ஆகவும் H2O ஆகவும் பிரிகை அடையக்கூடியது சரியா. சல்ஃபராகவும் SO2 ஆகவும் H2O ஆகவும் பிரிகை அடையக்கூடியது. ஓகே அடுத்தது ஸோ அந்த கூற்று என்ன? மூணாவது கூற்று சரியாக வரும். அடுத்த பார்ப்போம். நாலாவது, 95 பாகை சியிலும் குறைவான வெப்பநிலையில் சாய் சதுர கந்தகமானது ஒரு சரிவு கந்தகமாக மாற்றம் அடையும். இல்லை, அந்த கூற்று இல்லை சரியா. என்ன செய்யும்டா? சாய் சதுர கந்தகம் இங்கெல்லாம் நான் ஒரு சரிவு கந்தகம் எடுக்கிறேன். ஒரு சரிவு கந்தகம் சரியா. ஓகே 95 பாகை சிக்கு கீழே வரக்குள்ள சாய் சதுர கந்தகம் வந்து என்ன? உறுதியானது சரியா. ஆகவே
ஒரு சரிவு கந்தகம் வந்து 95% விட வெப்பநிலை குறைவுக்குள்ள சாய சதுர கந்தகமாக மாறும். 95% விட அதிகரிச்சக்குள்ள ஒரு சரிவு கந்தகம் வந்து என்ன உறுதியானது. ஸோ ஒரு சரிவு கந்தகமாக என்ன செய்ய போகுது, சாய சதுர கந்தகம் மாறப்போகுது. சரியா? ஸோ இதில் வந்து சொல்லிக்கு 95%க்கும் குறைவான வெப்பநிலையில் ஒரு சரிவு கந்தகமாக மாறும், இல்லை சாய சதுர கந்தகமாக தான் மாறும். சரியா? ஓகே, அப்போ 4வது ஆன்சர் என்ன இல்லையா வரும். அடுத்த 5th ஆன்சர், உருகிய திரவ கந்தகத்தை குளிர் நீரில் விட்டு சடுதியாக குளிர்விக்கும் போது திரவ கந்தகம் பளிங்குரு அற்ற கந்தகமாக மாற்றமடையும். அந்த கூற்று சரி. சரியா? நான் வந்து உருகிய திரவ கந்தகத்தை வந்து குளிர் நீரில் வந்து இடக்கொள்ள அது என்ன செய்யும்னா பளிங்குரு அற்ற கந்தகமாக மாறும். ஆனால் அது வந்து எப்படியானது, நிரந்தரமானது இல்லை. சரியா? அதாவது அது வந்து தற்காலிகமானதாக காணப்படும். அது வந்து கொஞ்சம் நேரம் போக்கல, நேரத்துடன் அது வந்து எப்படி மாறும், பளிங்குருவான கந்தகமாக மாறப்போகுது. சரியா? ஓகே, அப்போ அப்படி பார்த்தோம்னா 5th ஆன்சரும் என்ன இல்லையாக, 5th ஆன்சர் வந்து என்ன வந்து சரியாகுது. அப்போ இன்னைக்கு வந்து பிழையாகிறது வந்து 4th ஆன்சர் மட்டும்தான். சரியா? பிழையாகிறது 4th ஆன்சர் மட்டும்தான். சரி, இப்போ வந்து 28வது கேள்வியில் வந்து மின்சார கலமுறையில் மூலம் எண்ணெய் OH உற்பத்தி பற்றி கேள்வி வந்தீங்க. சரியா? நான் வந்து இப்போ நார்மலாக மின்சார கலமுறையில் என்னன்னு பார்ப்போம். சரியா? ஓகே, இதில் வந்து மின்சார கலம் வந்து பயன்பட போகுது. அதுக்கு தான் நாங்கள் வந்து மின்சார கலமுறையிண்டு NaOHல வந்து பயன்படுத்துகிறோம். சரி, NaOH உற்பத்தியில் வந்து பயன்படுத்த போகிறோம். சரியா? ஓகே, அப்போ இதில் வந்து நான் ஃபஸ்ட்டாக என்ன செய்வோம்டா, 2 அறையாக பிரிக்கப்பட்டிருக்கும் மின்சார கலம். சரியா? என்ன செய்வோம், ஃபஸ்ட்டாக வந்து இது வந்து எனோட் அறையாக காணப்படும். இது வந்து எப்படி கேத்தோட் அறையாக காணப்படும். எனோட் அறையில் வந்து மின்வாய் என்ன காணப்படும், டைட்டேனியம் மின்வாய் காணப்படும். அதே மாதிரி கேத்தோட் அறையில் வந்து நிக்கல் மின்வாய் காணப்பட போகுது. இது வந்து என்ன எனோட் அறை, இது வந்து கேத்தோட் அறை. சரியா? ஓகே, இதில் வந்து என்ன செய்வோம்டா, எனோட் அறையில் ஃபஸ்ட்டாக என்ன செய்வோம், செறிந்த NaCl அதாவது பிரைன்னு சொல்லுவோம். பிரைனை வந்து உட்செலுத்தும். சரியா? உட்செலுத்த போகிறோம். இப்போ இந்த பிரைன் என்ன செய்யும்டா, Na+ ஆகவும் Cl- ஆகவும் என்ன செய்யும், பிரிகையை அடையும். Cl- ஆகவும் Na+ ஆகவும் பிரிகையை அடையும். சரியா? ஓகே, இந்த Na+ மட்டும் என்ன செய்யும், தேர்ந்து புகவிடும் மின்சவ்வின் ஊடாக கேத்தோட் அறையை அடையும். சரியா? தேர்ந்து புகவிடும் மின்சவ்வு நடுவில் காணப்படும். இது வந்து எப்படியானதுன்னா Na+ மட்டும் உட்செலுத்தக்கூடியது. சரியா? அங்கே போகும். அதாவது அதோட துளைகள் வந்து என்ன ஆக சின்னதாக காணப்படும். Cl- வந்து பெருசுன்றதால அதனூடாக போகாது. சரியா? ஓகே, அப்போ Na+ வந்து இங்கே கேத்தோட் அறையை அடையும். அதே மாதிரி நாங்கள் இங்கே வந்து என்ன செய்வோம், நீரை உட்செலுத்த போகிறோம். இந்த நீர் என்ன செய்யும்டா, H+ ஆகவும் OH- ஆகவும் பிரிகை அடைய போகுது. H+ ஆகவும் OH- ஆகவும் பிரிகை அடையும். இந்த OH- இந்த இப்படி வந்த Na+ம் சேர்ந்து இதனூடாக NaOH ஆக வெளியேற போகுது. சரியா? ஓகே, அப்போ இங்கே வந்து வார இதனூடாக செறிவு குறைந்த NaCl வெளியேறும். சரியா? ஓகே, இப்போ அடுத்த மெயின் பார்ட்டுக்கு வருவோம். இங்கே வர Cl- வந்து இது எனோட் அறை தானே. ஆகவே இங்கே Cl- வந்து ஒட்சியேற்றப்பட்டு Cl2 வாயுவாக வெளியேறும். அதே மாதிரி இங்கே கேத்தோட் அறையில் வந்து H+ வந்து தாழ்த்தப்பட்டு H2 வாயுவாக வெளியேற போகுது. ஆகவே இங்கே வந்து பக்க விளைவாக Cl2 வாயுவும் H2 வாயுவும் உருவாக போகுது. சரியா? இது தான் என்ன பேசிக் NaOH பிரித்தெடுப்புக்கு ப்ராசஸ். சரியா? ஓகே, இப்போ வந்து பார்ப்போம். இப்போ வந்து இதில் வந்து மின்சார கலமுறையில் எரிசோல உற்பத்தி செயல்முறை தொடர்பான பின்வரும் கூற்றுக்களில் சரியானது எதுன்னு கேட்குறாங்க. சரியானதான் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இச்செயல்முறையில் மின்பகுப்பின் போது தேர்வு மின்சாரமானது கேத்தோட் அறையிலிருந்து எனோட் அறைக்கு Na+ அயன்களை இடம்பெற அனுமதிக்கும். அப்படியா? எனோட் அறையிலிருந்து தான் கேத்தோட் அறை போகுது, கேத்தோட் அறையிலிருந்து எனோட் அறைக்கு இல்லை. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் கூற்று வந்து என்ன பிழையாகுது. அதால் அடுத்த 2வது, இதன் மூலம் பெறப்படும் NaOH தூய்மை குறைந்ததாகவும் அந்த கூற்று பிழை. இது வந்து எப்படியானது, தூய்மை அதிகமானதாக காணப்படும். 3வது, இதற்கு டைட்டேனியம் எனோட் நிக்கல் கேத்தோட்டும் பயன்படுத்தப்படும். அது சரியா? எனோட் அறையில் வந்து டைட்டானியம் பயன்படுத்தப்படும், கேத்தோட் அறையில் நிக்கல் அயன் பயன்படுத்தப்படும், நிக்கல் மின்வாய் பயன்படுத்தப்படும். சரியா? ஓகே, அடுத்தது NaOH ஆனது எனோட் அறையில் உருவாக்கப்படும். அது பிள்ளைனா NaOH வந்து கேத்தோட் அறையில் தான் உருவாக்கப்படுது.
அடுத்து 5வது மின்பகுப்பின் போது பக்க விளைவுகளாக H2வும் Cl2வும் முறையே அனோடிலும் கேத்தோடிலும் உருவாக்கப்படும். அது பில சரியா. H2 வந்து கேத்தோடரில் உருவாக்கப்படும், Cl2 வந்து அனோடரில் உருவாக்கப்பட போகுது. ஸோ சரியான ஆன்சர் வந்து என்ன, இங்கே வந்து தேர்ட் ஆன்சர் மட்டும்தான் சரியான ஆன்சராக வரப்போகுது. ஓகே சரி. 29வது கேள்வி. NH4OH கரைசல் ஒன்று திணிவிரீதியில் 30% NH4OH கொண்டுள்ளதுடன் அதன் அடர்த்தி 0.9 கிராம் சென்டிமீட்டர்-3 ஆகும். 2 மோல் டெசிமீட்டர்-3 NH4OH கரைசலின் 250 சென்டிமீட்டர் கனவளவை தயாரிப்பதற்கு மேற்குறிப்பிட்ட NH4OH கரைசலின் என்ன கனவளவு எடுக்க வேண்டும்? சரி, ஃபஸ்ட்டாக என்ன கரைசல் என்ன செறிவு 2 மோல் டெசிமீட்டர்-3 கரைசல்ட 250 சென்டிமீட்டர் கனவளவோட மூளை வந்து ஃபஸ்ட்டாக கண்டுட்டிப்போம். சரியா? ஓகே, அப்போ அதை ஃபஸ்ட்டாக நான் காண்றேன். NH4OH சரியா, 2 தர 250 தர 10/3 தானே செறிவு தர கனவளவு. அப்போ பெருக்கினாண்டா என்ன வரும்? 500 தர 10/3. ஆகவே இது வந்து 0.5 என்ன வரப்போகுது? 3 வரப்போகுது. சரியா? ஓகே, அப்போ இந்த 0.5 மூலே தான் நாங்கள் வந்து மேலுள்ள படியில் தயாரிச்சோம். சரியா? உங்களுக்கு வந்து தெரியும் என்ன, செறிவு சமன் திணிவு சதவீதம் தர அடர்த்தி தர 10 கீழ் மூலக்கூற்று திணிவுன்னு உங்களுக்கு சமன்பாடு ஒன்று தெரியும். அப்போ இது மூலமாக ஃபஸ்ட்டாக NH4OH செறிவை கண்டுட்டிப்போம். திணிவு சதவீதம் என்ன 30 தந்திக்கு, அடர்த்தி 0.9 தர 10 கீழ் மூலக்கூற்று திணிவு என்ன வருது? நைட்ரஜன் 14, ஆக்சிஜன் 16, அப்போ 35 வரும். சரியா? 35 வரப்போகுது. சரியா? இதன் மூலம் என்ன கண்டுட்டோம்? செறிவை கண்டுட்டோம். செறிவை கனவளவால் பெருக்கினாதான் என்ன வரும்? மூல் வரப்போகுது. ஆகவே இந்த செறிவையும் கனவளவையும் பெருக்கினா வாரது 0.5 மூலுக்கு சமனாக இருக்கணும். சரியா? ஆகவே 0.5 வரும். 0.5 வரப்போகுது. சரியா? ஓகே, இப்போ இதை வந்து சுருக்கினா எங்களுக்கு விட வரும். சரியா? V சமன் 0.5 எப்படி எழுதிடும்? எங்களுக்கு 1/2 எழுதிடும். ஆகவே 35 கீழே என்ன வரும்? 2 தர 30 தர 0.9 வந்து எனக்கு வந்து 0.9 தர 10 வந்து நான் 9 எழுதுறேன். சரியா? ஓகே, அப்போ இதை வந்து சுருக்கினாண்டா 0.0648 டெசிமீட்டர் கணம்னு ஆன்சர் வந்து வந்திருக்கும். ஸோ இதை வந்து சென்டிமீட்டர் கணத்துக்கு மாற்றுறது 13ஆல் பெருக்கணும். 13ஆல் பெருக்கினாண்டா 64.8 சென்டிமீட்டர் கணம்னு ஆன்சர் வரும். சரியா? ஆனால் இங்கே தந்திரது வந்து 64.2 சென்டிமீட்டர் கணம்னு தான் தந்திராங்க. சரியா? ஆன்சர் உண்டு. இது ஏன் மாறுதுன்றா மூலக்கூட்டு திணிவை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி எடுத்துப்பாங்க. அவங்க வந்து கொஞ்சம் குறைச்சி எடுத்துப்பாங்கன்னு நினச்சிறேன். சரியா? ஓகே, அப்போ வந்து நான் வந்து 35 தானே எடுத்தோம், நாங்கள் வந்து கொஞ்சம் மட்டம் தட்டி, ஆகவே 64.8 வருது. சரியா? ஓகே, அப்போ அப்படி வரதால ஃபஸ்ட் ஆன்சர் வந்து இதுக்கு பொருத்தமாக வருது. சரியா? ஓகே, சரி. 30வது கேள்வி. 30வது கேள்வி வந்து இந்த கிராஃபை தந்துட்டு அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, ஏ விளைவுகள் எனும் தாக்கத்தின் வீத விதி ஆர் சமன் கேட ஏட எண்ணாம் எடுக்க. சரியா? ஆர் சமன் கே ஏட எண்ணாம் எடுக்க. சரியா? ஓகே, இனால் தரப்படுகின்றது. இங்கு எண் என்பது ஏ சார்பாக வரிசையும் கே வீத மாறிலியும் ஆகும். கே எண்ணின் பெருமானங்களை துணிவதற்கு மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனை ஒன்றில் லொக் ஏக்கு எதிராக லொக் வீதத்தை வரைவுபடுத்திய போது அருகிலுள்ள வரைவு பெறப்படுகின்றது. சரியா? மேற்படி வரைவு சம்பந்தமான சரியான கூற்று என்னான்னு கேட்குறாங்க. சரி, இப்போ வந்து நான் வந்து இதை வந்து இந்த வரைவுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஃபஸ்ட்டாக ஒழுங்குபடுத்திட்டு இருப்போம். சரியா? இதை நான் லொக்குக்கு மாற்றுறேன். லொக்குக்கு மாற்றினா லொக் ஆர் சமன் லொக் கே சக சக போட்டேன் பெருக்கிப்பட்டாண்டா லொக்கில் வந்து கூட்டிப்படும். சரியா? ஆகவே லொக் கே சக லொக் ஏட எண்ணாம் அடுக்கு. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன செய்கிறேன்டா, log r சமன் log k சக
இந்த எண்ணாம் அடுக்கை வந்து நான் முன்னுக்கு எடுத்து வரேன் சரியா. அப்போ n log a சரி சரியா. ஓகே அப்போ அடுத்தது log r சமன் இப்போ நான் y சமன் mx சக c அப்படின்ற ஃபார்மேட்டுக்கு வந்து எடுத்தேன்டா என்ன செய்யுது yல வந்து y அச்சில் log r இருக்கு அது சரியாக தான் வந்தீங்க, x அச்சில் வந்து log a இருக்கு. ஆகவே நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒழுங்குபடுத்தினேன்டா n log a செறிவு சக log k என்று வரப்போகுது. ஆகவே இது வந்து என்ன y, இது படித்திறன் m, log aன்றது x அச்சில் வருது, log k என்றது என்ன வெட்டுத்துண்டு சரியா. ஓகே இப்போ கேள்விக்கு போ. வெட்டுத்துண்டு சியின் பெருமானத்திலிருந்து தாக்க வீத மாறிலி கேயை துணிய முடியும். சரி இப்போ இங்கே வெட்டுத்துண்டு வந்து லொக்கேன்னு தானே வந்து, ஆகவே இது மூலமாக துணிய ஏழுமா தாக்க வீத மாறிலி கேயை துணிய ஏழு. ஸோ என்ன ஃபர்ஸ்ட் கூற்று சரியாக வருது. ரெண்டாவது வரைஃபு கியூ ஆனது பூச்சிய வரிசைக்குரியது. இங்கே பாருங்க வரைஃபு கியூ பூச்சிய வரிசைக்குரியது. அது எப்படி பார்க்குற இங்கே பாருங்க படித்திறனில் தான் என்ன வந்திக்கு வரிசை தங்கிக்கு, படித்திறன் கூட கூட வரிசை கூடும். படித்திறன் சாய்வு வந்து இங்கே பூச்சியமாய்க்கு பூச்சியமாக வந்தேன்டா படித்திறனும் என்ன சாரி வெட்டுத்துண்டு இது வரிசையும் என்ன பூச்சியமாக வரும் சரியா. ஓகே அப்போ இங்கே வந்து வரைஃபு கியூவை தானே கேட்குறாங்க, இங்கே வந்து இது பூச்சியத்துக்கு வரையலுமா, சாய்வு வந்து பூச்சியம் இல்லை, ஆகவே பூச்சியத்தை விட பெருசாக தான் வருது. ஆகவே வரிசை வந்து என்ன பூச்சியமாக வரையலாம் சரியா. அப்போ ரெண்டாவது கூற்று பிழை. மூணாவது வரைஃபு பி முதலாம் வரிசை தாக்கத்துக்குரியதாகும், அது மாறி வரும். இங்கே பாருங்கள் சாய்வு வந்து பூச்சியமாகி, ஆகவே வரிசையும் பூச்சியமாக வரும், படித்திறம் பூச்சியம்ன்ற தாள். அப்போ மூணாவதும் பிழை. நாலாவது வரைஃபு பியினால் குறிப்பிடப்படும் வரிசைக்குரிய தாக்கத்தின் அரைவாழ்வு காலம் ஆரம்ப செறிவில் தங்கி இருக்காது. சரி வரைஃபு பி அப்படின்றது எங்க இது வந்து பூச்சிய வரிசைக்குரிய தாக்கமாக காணப்படுது. பூச்சிய வரிசைக்குரிய அரைவாழ்வு காலத்தை பார்க்கக்குள்ள அது எப்படி வரும், ஏனோடோவ 2K பார்ப்போம் சரியா. அதாவது ஏட செறிவின் கீழ் 2K வரும். ஆக இங்கே வந்து என்ன சொல்லிக்கு ஆரம்ப செறிவில் தங்கி இல்லைன்னு, ஆனால் இங்கே வந்து ஆரம்ப செறிவில் தங்கி காணப்படுது. ஆகவே அது அந்த கூற்று அதால் பிழையாகுது. அடுத்த அஞ்சாவது மேலுள்ள யாவும் சரியானவை, அது பிழை தானே. ஸோ இதுக்கு வந்து சரியான ஆன்சர் என்ன, ஃபர்ஸ்ட் ஆன்சர் சரியான ஆன்சராக வரப்போகுது.